ஒரு சசிகலா ஒரு கட்சி துவக்கிறேன்னு சொன்னதுனால அதிமுக பலகீனப்பட்டுரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இம்மெட்டீரியல். இப்போ டிடிவி தினகரன் சொல்ற மாதிரி தான் 0.1% தான் அவர்களுக்கு வாக்கு இருக்கும் அப்படின்னு அந்த கணிப்பு தான். சரி, நான் சொல்றது யாராக இருந்தாலுமே அவர் சொன்ன செய்தி என்னன்னு கேட்கிறேன். அவர் சொன்ன அரசியல் செய்தி என்னங்க? மக்கள் நலன் சார்ந்த செய்தி என்ன? இல்லை, இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் வந்து பேசுவது தான் அந்த தோற்றத்தை எப்படி கொண்டு வரும்? இப்போ உதாரணத்துக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் விஜய் சொல்ற மாதிரியே சொல்றாரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்றாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போனார், விஜயகாந்த் கட்சிக்கு போனார், திருப்பி அதிமுகவுக்கு வந்தார், திருப்பி ஓபிஎஸ்ட போனார், திருப்பி இப்போ விஜய் அப்படிங்கிறாரு. பாரம்பரியமாக அடுத்து அவருக்கு வந்து 80 வயது 85 வயதை வந்து தாண்டியவர். அதனால அவங்கெல்லாம் ஏதோ ஒரு அடையாள அரசியலுக்கு செய்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்கணுங்கிற. இப்போ